வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX crude oil மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு க்ரூட் ஆயிலோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 4519 பக்கமாக ஓப்பன் ஆகிருக்கு க்ரூட் ஆயில் மார்க்கெட். நம்ம என்ன எதிர்பார்த்தோன்னா மார்க்கெட் செல்லிங்க்கு சாதகமாக இருக்கும். 4775 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம்னு நினச்சோம். அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் ரீட்ரேஸ்மெண்ட்டு ஏற்கனவே மார்க்கெட் அதிகமாக சரிவாக கொடுத்தனால சடனாக ரீட்ரேஸ்மெண்ட் இருக்குன்னு எதிர்பார்த்த காரணத்தினால புட் ஆப்ஷனை அவுட் ஆஃப் மணியில் போய் வாங்கிக்கலாம். ஏன்னா மார்க்கெட் சரிவை கொடுத்தா ப்ராஃபிட் வரும், ஓரளவு ஏற்றத்தை கொடுத்துருச்சு அப்படின்னா கம்மியான லாஸில் வெளியே வரலான்ற ஐடியா கூட கொடுத்துருந்தோம். ப்ரைஸ் ஓப்பனாலேருந்து மார்க்கெட்டை 4520 ரெசிஸ்டன்ஸை வச்சு ரொம்ப நேரம் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது. ஈவினிங் 6:30 மணிக்கு மேலே மார்க்கெட் ஏற்றத்தை கொடுத்தேன். 4628 வரைக்கும் போய் 618 க்ளோஸ் ஆகிடுச்சு. சொல்லப்போனால் மார்க்கெட்டை ஓரளவு ரீட்ரேஸ்மெண்ட் கொடுத்துருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 300 பாயிண்ட் 350 பாயிண்ட் 2 நாள் சரிஞ்சதுக்கப்புறமா ஓரளவு கரெக்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். இன்றைக்கி மார்க்கெட் 4600 பக்கமாக ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டில் NYMEX மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. கொஞ்சம் 4600 இல்லை 4650 வரை வரைக்கும் வெயிட் பண்ணி செல் பண்ணலாம். 4720 வரைக்கும் செல் பண்ணி 730 ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணலாம். மறுபடியும் சொல்கிறோம், ரீட்ரேஸ்மெண்ட் அதிகமாக இருக்குது, மார்க்கெட் சரிவை கொடுக்கும். ஆனால் ஸ்டாப் லாஸ் 100 பாயிண்ட் இருக்கே, நம்மளால் என்ன செய்ய முடியும், ஸ்டாப் லாஸ் போட முடியாதுன்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக அவுட் ஆஃப் மணி புட் ஆப்ஷனை போய் பை பண்ணுங்கள். அதனால் மார்க்கெட் சரிவை கொடுத்தா கம்மியான ப்ராஃபிட்டும், ரிவர்ஸ் ஆகி ஏற்றத்தை கொடுத்தது அப்படின்னா கம்மியான நஷ்டமும் நமக்கு வரும். பார்த்து கவனமாக ட்ரேட் பண்ணுங்கள். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு வந்ததுக்கு மிக்க நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.